நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நம்ம ஃபார்மோட வீடியோ அங்கே இருக்க குதிரைகளோட வீடியோஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு லென்த் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லென்த் வீடியோ போகிறோம். ஷார்ட்ஸ் தான் நம்ம அதிகமாக போடுவோம். பார்ப்போம். இவர் இப்போதான் நம்ம செட்டுக்கு வந்திருக்காப்ல, நியூ என்ட்ரி. ஒரு அப்ளேக் மேலு, நல்ல ஒரு ஸ்டைலான ஒரு ஆண்குதிரை. இது அடுத்து ஒரு அளவு சைஸ் ஒரு ஆண்குதிரையை பார்ப்போம். இந்த குதிரையோட சைஸ் இவ்வளோதான், இன்னும் ஒரு 2 இன்ச்சு வேணா எந்திரிக்கும். கரெக்டாக இப்போ தான் 2 பல்லு போட்டுருச்சு. பல் போடாமல் இந்த சைஸ் இருந்தால் அந்த குதிரை இன்னும் வளரும். பல் போட்டுருச்சு அப்படின்றப்ப இந்த குதிரை இன்னும் இதை காட்டி ஒரு 2 இன்ச்சு எந்திரிக்கும். நல்லா இது நல்ல ஒரு இயர் ப்ரொஃபைலான ஒரு குதிரை. இது நம்மளோட ஒரு நாட்டு குதிரை. இந்த குதிரை வந்து நம்ம கோயிலுக்கு விட்டுருக்கு இந்த குதிரை. அதனால் இந்த குதிரை மட்டும் எப்பயுமே நம்ம செட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவர் வந்து படையப்பா, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறைய பேர். குதிரை இன்னும் தண்ணி யாராவது வைக்காமல் இருக்கு, அதனால அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. ஃபீடிங் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கும்முன்னு ஆயிடுவாங்க. இவர் நம்ம செட்டோட ஒரு முக்கியமான செல்லப்பிள்ளை. அவர் ஆண் குதிரைன்றதே தெரியாமல் அவ்வளோ அழகாக வந்து எல்லாரோட ஈஸியாக பழகக்கூடிய ஒரு ஆள். சின்ன ஒரு தப்பான குணம் கூட அவனுக்கு கிடையாது. நம்ம வந்தோடனே நம்ம வண்டி சவுண்டை போது அனலைஸ் பண்ணுற 10 புல்லட் போனாலும் ஏன் புல்லட் சவுண்டை மட்டும் கரெக்டாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிற ஒரு ஆள். க்ளீனாக கண்டுபிடிச்சி சவுண்டை கொடுத்துருவாரு. அண்ணன் வந்துட்டான்டா அப்படின்னு. அதே மாதிரி இது ஒரு ஃபீமேல் குட்டி, இப்போதான் வந்திருக்கு, நமக்கு நேத்தான் வந்திருக்கு. அந்த குதிரை பல் போட்டு குட்டை சைஸ்ல இருந்துச்சுல, பல் போடாம இந்த குதிரை அவ்வளோ உயரம் இருக்கு. வந்து பாருங்க, குட்டின்னா பல்லே போடல, கரெக்டா ஒரு 14 மாசம் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இருப்பாப்புல, பெரிய ஃபீமேல் மாதிரி. ஒரு ஃபீமேல் நல்ல, இவனும் ஒரு நல்ல ஒரு குணமான குட்டி. இவங்க தான் இப்போதைக்கு நம்ம கரண்ட் அப்டேஷனில் இருக்கிற ஆட்கள் நம்ம செட்டில். அடேப்பா